இங்கு கூடியிருக்கும் சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் மற்றும் சபையோருக்கும் வணக்கம். ஆஸ்திரேலிய கம்பைன் கழகத்தின் சான்றோர் விருது 2014 பெறுபவர் வைத்திய கலாநிதி RS முத்துகிருஷ்ணன் அவர்கள். திருத்தமுறு கல்வி திகழ் ஞானம் என்பவற்றின் உரித்துடையர். பாலமலர் தந்த உத்தமனார் பொருத்தமுறு வழிகண்டு பொழுதெல்லாம் தளர்வகற்றும் மருத்துவர் முத்துகிருஷ்ணராம் நல்ல மாண்புடையர். தமிழ்நாடு சீர்காழியை பிறப்பிடமாக கொண்ட வைத்திய கலாநிதி RS முத்துகிருஷ்ணன் அவர்கள் சிட்னியில் குறைந்தளவு தமிழர்களே வாழ்ந்து வந்த 1972 ஆண்டு காலப்பகுதியில் இங்கு குடியேறினார். இவர் இப்புலம்பெயர் மண்ணில் தமிழ் கலாசாரம் நன்கு வித்திடப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை திடமாக மனதில் கொண்டு செயலாற்ற ஆரம்பித்தார். சிட்னியில் வாழும் தமிழ் சிறுவர்களுக்கு தமிழ் கற்பித்தல் மிக அவசியம் என்பதை உணர்ந்து முதலாவது தமிழ் பள்ளியை இங்கு ஆரம்பிப்பதற்கு அயராது உழைத்தார். 1977 ஆண்டில் பாலமலர் என்ற சிட்னியின் முதல் தமிழ் பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. இப்பள்ளியில் மாணவர்களுக்கு ஊக்கத்துடன் தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்கவும் செய்தார். மேலும் தமிழில் எழுத வாசிக்க தெரியாத சிறுவர்களுக்கு புதிய முறையில் ஒலிவடிவாய் திருக்குறளையும் கற்பித்தார். இவரது இப்புதிய முயற்சியால் பல சிறுவர்கள் திருக்குறளை திருத்தமாக உச்சரிக்கும் முறையை பயின்று கொண்டனர். தமிழ் கணினி வசதி இல்லாத அக்காலத்திலேயே சந்திப்பு என்ற இதழை வெளியிட்டு அதற்கு ஆசிரியராகவும் இருந்து பணியாற்றியவர் இவர். 1982 ஆண்டு ஆஸ்திரேலியாவில் முதலில் பாரதியாருக்கு விழா எடுக்க முன்னின்று உழைத்ததோடு பெருந்திரளான தமிழ் மக்களை அணிதிரட்டி பாரதி நூற்றாண்டு விழாவினை மெக்வாரி பல்கலைக்கழக மண்டபத்தில் அரங்கேற்றிய பெருமை முத்துகிருஷ்ணன் அவர்களே சாரும். சிட்னியில் தமிழர்களுக்கான ஒரு அமைப்பு உருவாக வேண்டும் என்பதை உணர்ந்து சிட்னி தமிழ் மன்றத்தை உருவாக்க வழியமைத்த ஆர்வலர்களில் திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் பங்கு குறிப்பிடத்தக்கது. சக செயற்பாட்டாளர்களுடன் இணைந்து சிட்னி தமிழ் சங்கத்தின் மூலம் பல தமிழ் கலாசார நிகழ்வுகளை நடாத்த உதவியதோடு அவ்வமைப்பின் மூலம் சங்கமம் என்ற பத்திரிகை வெளிவருவதற்கும் இவரே காரணமானார். தன் தனிப்பட்ட முயற்சியால் கவிதாஞ்சலி என்ற அமைப்பின் மூலம் மறைந்த MS வசந்தகுமாரி, KJ யேசுதாஸ், சுதா ரகுநாதன் போன்ற புகழ்பூத்த இசைக்கலைஞர்களை சிட்னிக்கு முதலில் அறிமுகம் செய்த பெருமையும் இவருக்கே உரியது. தமிழ் கலை கலாசாரத்தை பேணுவதோடு தன் மனோவசிய வைத்தியத்துறை சார்ந்தும் பல சேவைகளை இவர் ஆற்றி வருகின்றார். இவ்வகையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இவர் செய்யும் இலவச சேவை குறிப்பிடத்தக்கது. உயர்வுள்ளல் எனும் வள்ளுவ நெறியை பின்பற்றி இவர் எழுதி வெளியிட்டிருக்கும் சாஃப்ட்வேர் ஃபார் எ சோல் என்ற ஆங்கில புத்தகம் போற்றத்தக்கதொன்று. இத்தகைய அரும்பணிகளை ஆற்றி வருகின்ற வைத்திய கலாநிதி முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆஸ்திரேலிய கம்பைன் கழகம் அமரர் பண்டிதர் கந்தையா ஞாபகார்த்த திரு குமாரதாசன் குடும்பத்தினர் நிறுவியுள்ள இந்த ஆண்டின் அமரர் கம்பகாவலர் சிவராமலிங்கம் பிள்ளை ஞாபகார்த்த அறக்கட்டளை விருதினை வழங்கி கௌரவிக்கின்றது. நன்றிகள் ஐயா.